பெரியவங்க ஐயா யூபி ஐயா பேசுறதுக்காக நான் அழைக்கிறேன். மைக் அங்கேயே கொடுத்து அனுப்புகிறேன். நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருடைய பேரையும் வரவேற்புரையாற்றிய நம்ம சொந்தம் உங்களை எல்லாரையும் பேரை சொல்லிட்டாரு. அதனால் நான் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கிறது அவ்வளோ அழகில்லை. நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டியது, முதலில் இந்தியாவினுடைய தொழில் முனைவோர்களாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய குழந்தைகளெல்லாம் நன்கு படித்து கொண்டிருக்கிறார்கள், படித்தும் வெளியே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய சேகர் ரெட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, அவர் தொழில்துறையிலும் கூட எவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் டாக்டர் சிஎம்கே ரெட்டி அவர்களும், வெங்கடேஷ் பாபு, அதே மாதிரி நம்முடைய வழக்கறிஞர் அவர்களெல்லாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தலை சிறந்து விளங்குகிறார்களோ, ஒரு தொழிலிலும் முக்கியமாக நாம் வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்றால் நாம் தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும். இன்னொருவருக்கு நாம் சேவை செய்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நம்மிடத்தில் இந்தியா வரும், தமிழ்நாடு வரும், எல்லாமே நம்மை நோக்கி வந்து நிற்கும். அது நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லோரும் அழகாக கல்வியை கொடுக்கிறீர்கள். கல்வியை கொடுத்த பிறகு நாம் ஏதாவது ஒரு தொழில் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வளர்க்க வேண்டும், சிறு குழந்தைகளிலிருந்தே. அப்பொழுதுதான் நாம் வளர்ச்சி அடைவோம். நாம் வளர்ச்சி அடைந்தால் இந்திய திருநாடு வளர்ச்சி அடையும், தமிழகம் வளர்ச்சி அடையும். எந்த ரெட்டி சமூகத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டியதல்ல. விவசாயிகளாக இருந்த பொழுது அந்த கிராமங்களெல்லாம், சுற்று வட்டாரத்தில் இருந்தவர்களெல்லாம் நம்மை தான் மதித்தார்கள். தொழில்துறையிலே போகின்ற பொழுதும் நம்மை தான் உலகம் மதிக்கிறது. அதனாலே நாம் தொழில்துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய சொந்தங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டுமென்றால் பல ஆயிரம் லட்சங்கள் வேண்டும், கோடிகள் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். முதலில் நீங்கள் எந்த சம்பாதித்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்குங்க. ஏதாவது ஒரு கம்பெனிகளில் உங்களுக்கு எந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்குதோ அதில் தலைச்சிறந்தவர்கள் இருக்காங்க, அதை பார்த்துட்டு அந்த கம்பெனிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 8th ஒண்டர்னு ஒன்று இருக்குது உலகத்தில். அந்த 8th ஒண்டர் எங்கே இருக்குன்னா இன்வெஸ்டிங் பண்ணுற ஆளுங்கிட்ட தான் இருக்குது. நம்மக்கிட்ட இந்த இப்போ 1000 ரூபாய் வந்தாலும், 10,000 ரூபாய் வந்தாலும், 15,000 வந்தாலும், 1 லட்சம் வந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். எங்களை எப்போ வேணாலும் நீங்கள் கேளுங்க, எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம குழந்தைங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் என்றது தான் எங்களுடைய மெயினான ஒரு குறிக்கோள். அதுக்காக நாங்கள் எது வேண்டாம்னாலும் செய்கிறதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு, இறைவனுடைய ஆசியையும் நீங்கள் பெற வேண்டும். சுதந்திர இந்தியாவிலே இந்த சுதந்திர வாழ்க்கையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக போராடியவர்கள் நம்முடைய ரெட்டி சமூகத்தை சார்ந்த பெரிய மனிதர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பையெல்லாம் நாம்
விஞ்சுகின்ற வகையிலே நாம் செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணி பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.